என் அருமை சொந்தங்களே, என் உயிருக்கு நீ உடன் பிறந்தார்களே, நம் இனத்தை ஈழ தாயகத்தில் நாம் நமக்கென்று ஒரு தேசம் கட்ட போராடிய புரட்சிகர போரை நம்முடைய தலைவன் மேதகவே பிரபாகரன் முன்னெடுத்த அந்த போராட்டத்தை ஒடுக்கி நசுக்கி அழிப்பது காங்கிரஸ். நம் இனத்தாரை சகித்துக் கொண்டு கூடவே இருந்த அந்த துரோகத்தை செய்வது திமுக. அந்த கட்சியிலே என் அருமை சகோதரன் தங்கும் தமிழ்ச்செல்வன் இணைந்து அன்னைக்கு நம் இனத்தை கொத்து கொத்தாக கொன்ற காங்கிரஸ் கூட நின்ற திமுகவை ஒழிப்பதற்காக நான் இரட்டை சின்னத்திலே இந்த தமிழ்ச்செல்வனை ஆதரித்து இதே பகுதியிலே வாக்கு சேகரித்தேன். இன்றைக்கு எந்த கட்சி நம் இனத்தை கொண்டிருக்கோ, எந்த அதிகாரம் அதற்கு துணை நின்றுச்சோ, அதே கட்சிகளோட கூட்டணி வைத்துக் கொண்டு இந்த நிலத்திலே உதயசூரியன் சின்னத்திலே நிற்கிறார். தங்கம் என்று பெயர் இருந்து இல்ல, தங்கமாகவும் குணத்தில் சிங்கமாகவும் நிற்கணும். தமிழ்ச்செல்வன் என்று பெயர் வைத்துக் கொண்டு தமிழினத்தை கொண்ட துரோகியும் கூட கூட்டணி வைத்துக் கொண்டு நீங்கள் அதே நிலத்தில் நிற்கிறீர்கள். இதைவிட வரலாற்றில் பெரும் துரோகம் ஏதாவது உண்டா? பதவிக்காக எதையும் செய்யலாம் என்றால் இது எப்படி இனமான தமிழ் சமூக மக்கள் நீங்கள் ஏற்கப் போகிறீர்கள்? எப்படி ஏற்கப் போகிறீர்கள்? பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைத்துக் கொண்ட ஐயா டிடிவி அவர்கள் இதை நீங்கள் மன்னிக்கிறீர்களா? 4 ஆண்டுகள் சின்னம்மா அவர்களை, அம்மையார் சசிகலா அவர்களை சிறை வைத்த கட்சியை, இவரை சிறை வைத்த கட்சியை அவரையே சிறை வைத்தார்கள். அப்ப அஞ்சுகிறீர்களா பிஜேபிக்கு? அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழன் பரம்பரைக்கு கிடையாது என்பதை நீங்கள் உள்வாங்கவில்லையா? மண்டியிட்ட மரபினரா நாம்? மண்டியிடாமல் மரண கயிற்றுக்கு கழுத்தை நீட்டிய மானமரவன் மருதுபாண்டியர் வழி வந்தவர்கள் இல்லையா நாம்? புருஷனை இழந்த பிறகு ஓரத்திலே வெள்ளப்புடவை கட்டி மூளையில உட்கார்ந்து மூக்க திண்டிக்கிட்டு இருந்த கூட்டத்திலே வாழையும் வேலையும் ஏந்தி வீரப்போர் இருந்து இழந்த நிலத்தை மறுபடியும் இட்ட மானமரத்து வேலுநாட்ட வம்சம் இல்லையானால் இப்படியா தடுமாறுவது? இப்படியா? இந்த வெற்றியை கொண்டு என்ன சாதிக்கப் போகிறீர்கள்? என்ன சாதிக்கப் போகிறீர்கள்? என்ன சாதிக்கப் போகிறீர்கள்? உங்கள் மேல் இருக்கிற வழக்குகளை வேணாலும் வந்து நீங்கள் விடுவித்துக் கொள்ளலாம். ஆனால் எங்களை யார் விடுவிப்பார்? கொடுமை கொடுமை கொடுமையின் உடன் பிறந்தவர்களே, இது காங்கிரஸ் கட்சி திமுக செய்த துரோகத்தை மறந்துவிட முடியுமா? கட்டி பாருங்கள் வளர்களில் 2008 2009 நாம் கட்டிய கதறல், நம் இனம் செத்துது, சிந்திய ரத்த வாடை இன்னும் மூக்கில் அடிக்கிறது, கட்டிய கதறல் இன்னும் நம் காதுகளில் ஒலிக்கிறது. எல்லாவற்றையும் மறந்து விட்டு உதயசூரியனுக்கு போடு, கைச்சினத்துக்கு போடு என்றால் ஒரு சொட்டு தண்ணி தர முடியாது என்று தமிழர்களுக்கு கனடாவில் காங்கிரஸ் கொத்தரிக்கிறான். ஒரு சொட்டு தண்ணி தர முடியாத உனக்கு ஒரு சொட்டு ஒரு ஓட்டு கூட போட முடியாது என்று முடிவெடுக்கவில்லை என்றால் நாம் உண்மையிலே மான தமிழ் மரவர்கள் செய்யப்பவர் முத்துராமலிங்கத்தவர் மூக்கையாற்றவர்களுடைய பேரப்பிள்ளைகள் தானா என்பதை, வழிவந்தவர்கள் தானா என்பதை நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள். அறிவார்ந்த தமிழ் சமூக பெருமக்களே, மானமும் வீரமும் அறம் எங்கள் உயிர் என்று வாழ்ந்த இனத்தின் கூட்டமே, நான் சொல்வதை ஆழ்ந்து கவனித்துக் கொள். இல்லை என்றால் உன்னை காக்க இனி நம் தாத்தங்கள் இல்லை, பேரங்கள் எங்கள் கைகளை இறுக பற்றிக் கொள்ளுங்கள். இல்லை என்றால் வழி கிடையாது. எல்லாம் அதிமுக என்ற ஒரு கட்சி எதற்கது? எதற்கு? இரட்டாளைக்கு எத்தனை ஆண்டுகளுக்கு ஓட்டு போட்டீர்கள்? இரட்டாளையில் நின்றவர் உதயசூரியன் இருக்கிறார், இரட்டாளையில் நின்றவர் குக்கரில் இருக்கிறார். இவர் யார் என்று தெரியாது, இப்போது இரட்டலையில் நிற்கிறார். இவர் நாளைக்கு எந்த கட்சியில் நிற்பார், அவர் நாளைக்கு எந்த சின்னத்தில் நிற்பார், இவர் எந்த கட்சியில் நிற்பார்? நாங்கள் ஒரே கட்சியில் நிற்போம். புலிக்கொடி ஏந்திய தமிழ் தேசிய இனத்தின் கட்சி நாம் தமிழர் கட்சியில் நிற்போம். எங்கள் சின்னம் மாறலாம், ஆனால் ஒருபோதும் எங்கள் எண்ணங்கள் மாறாது. இது 2 தாத்தங்கள் மேல சத்தியம். நீ எழுதிட்டீங்க. என் தம்பி ஆக சிறந்த மருத்துவன், நன்றாக படித்தவன், ஹங்கேரியா லண்டன்ல போய் படித்தவன், முதுகலை மருத்துவம் படித்தவன், படித்துக் கொண்டிருந்தவனை உங்களை நம்பி இழுத்து வந்திருக்கேன் வாடா அப்படின்னு. அவன் முதல் முறையாக, நீங்கள் நம்புங்கள், என் தாத்தாக்கள் மேல சத்தியம் அளிக்கிற முதல் முறையாக இவ்வளவு நேரம் வெயில் நிற்பது பிறந்ததிலிருந்து இப்பதான். நான் நின்று ஆடு மாடு மேய்ச்சிருக்கேன், நான் களை எடுக்க போயிருக்கேன், காட்டு வேலை செஞ்சிருக்கேன். ஆனால் அவன் இப்பதான் நிற்கிறான் எனக்காக. நான் என் மக்களின் மேல வைத்திருக்கிற நம்பிக்கையில் அவனை கூட்டி வந்திருக்கேன். எங்க நம்பிக்கையை பொய்யாக்கி விட்டுறாதீர்கள், பொய்யாக்கி விட்டுறாதீர்கள். என் தாத்தா தெய்வ பெருமகன் வெள்ள வைத்து மூக்கையாற்றவர் அவர்களை நம் தாத்தாவை அனுப்பியது போல
அவர் பேரன் என் தம்பி அழைத்து வந்திருக்கிறேன். அவனை வெள்ள வைத்து இந்திய நாடாளுமன்றத்திற்குள் சிங்கம் போல கற்பிக்க வையுங்கள். உங்கள் உரிமைக்கான குரலை அவனை ஒலிக்க வையுங்கள். விட்டு விடாதீர்கள், தயவு செய்து விட்டு விடாதீர்கள். ஒரு நிமிடம் கூட ஓய்வின்றி உழையுங்கள், ஓய்வின்றி உழையுங்கள். இதை விட்டால் வாய்ப்பில்லை. நாம் தனித்த பெருத்த இனத்தின் கூட்டம். எங்களுக்கு எவனும் தேவையில்லை, எவன் கூட்டம் இல்லை. 100 பேர் நம்மளை தெரிவிக்கலாம், ஆனால் நாம் அந்த 100 பேரை தெரிவித்து நிற்கிறோம். எல்லா கட்சியும் ஒரு கூட்டு, நாம தனி என்றால் 8 கோடி மக்களை நம்பி நிற்கிறோம். இவர்கள் மக்களை நம்புகிற கூட்டம் தர்றாங்க, நாம மக்களை நம்புறோம், மக்களின் கூட்டத்தோடு நிற்கிறோம். எனவே என் அன்பு தம்பி தங்கிகள், அருமை பெற்றோர்கள், நாங்கள் பெரிதும் நேசித்து நிற்கின்ற தமிழின மக்கள், எங்களுக்கு வாக்கு செலுத்துங்கள். உண்மையும் நேர்மையுமாக தூய உள்ளத்தோடு இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக உழைப்போம். 58 கால்வாய் திட்டத்தை நிறைவேற்றுவோம். அதுக்கு பிஎன்பி அதை பிஎன்சி என்று மாற்றிய பெருந்தகை எம்ஜிஆர் அவர்கள், இன்றைக்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் புதிதாக இந்த பிரச்சனை இருப்பது போல இந்த பிஎன்பி பிஎன்சி 2 நிறைவேற்றுவது. பின்னோட்டிஃபைட் ட்ரைப்ஸ்ல 63 சாதியை நம்மோடு இணைத்து விட்ட பெருந்தகை இந்த கருணாநிதி தான். அந்த துரோகத்தை இந்த கருணாநிதி தான். பிஎன்பி டினோட்டிஃபைட் ட்ரைப்ஸ் என்றால் சலுகை அதிகம், அது டினோட்டிஃபைட் கம்யூனிட்டியாக மாற்றுறது எம்ஜிஆர். அந்த கட்சியை நம்ம செய்த துரோகம். நல்லா நீ விளையாடிக்க. என்னையை தவிர எவனும் துணியோடு அண்ணோடு உனக்கு இது கற்பிக்க மாட்டான், பயப்படுவான். இதை சொன்னா ஓட்டு போயிருமோ, இதை சொன்னா என் மயிரை பற்றி எனக்கு ஒண்ணு கிடையாது, எனக்கு உயிர் மயிரம் ஒண்ணு. உண்மையை பற்றி செத்து போடா. பழனி பாபான்னு ஒருத்தன் கேள்விப்பட்டிருக்காடா? நம்ம தாத்தாவோட வளர்ப்புடா, முக்கியத்தார் வளர்ப்பு. அவர் பேரு பழனி பாபா, அவர் பேரு பாபா பாபான்னு தான் கூப்பிடுவாங்க. பழனி பாபான்னு பேர் வச்சது நம்ம தாத்தா முக்கியத்தவர் தான். நீ வளையல தட்டுப்பாரு, ஒரு பெரியவர்கிட்ட 18 வயசு பையன் தோல்ல கை விட்டு படம் எடுத்திருப்பான். அவன் நம்ம தாத்தா கல்லூரி கட்டுறது எப்படி நடக்க முடியுமா? அவர் தேவரா இருந்து இஸ்லாமியரா மாறினாரு. அதனால அவனுக்கு அந்த குணம் மாறல. ஒரு நாள் மேடையில கோபத்துல வச்சுட்டா, மார்க்கன்னா எனக்கு இருந்துச்சு, நான் இங்கதான் இருந்தேன், ஏதாவது பேசினா வெட்டி எடுத்துருந்தேன், நான் தேவைன்னு தப்பு. அவரு தாத்தா மேல ஒரு பெரிய பாசம். தேவர் கல்லூரி இருக்கிற இடத்துல வண்டி ஓடுது, பெரிய பணக்காரன் பிறப்பு பழனி பாபா போயிட்டு இருக்கும்போது நம்ம தாத்தா கண்ணீரோடு சொல்றாங்க, என்ன தேவரையா ஏன் இப்படி கிளம்புறீங்கன்னு. இந்த இடத்துலதான்ப்பா முள்ளு கம்பியை போட்டு அடைச்சி நம்ம மக்களை கைரேகை சட்டத்தில் அடைச்சி வச்சு கைரேகை வைக்க சொல்லி வெள்ளக்காரன் கொடுமைப்படுத்தின இடம் இதாப்பான்னு பழனி பாபா சொல்றாரு. எந்த மக்களை கைரேகை போட வச்சான வெள்ளக்காரன் அதே இடத்தில் கல்லூரி இட்டு படிக்க வச்சு கையெழுத்து போடுகிற மக்களாக நாம் உயர்த்துவோம் என்று அன்னைக்கு காசுல 5 லட்சம் ரூபாய் தன் சொந்த நிலத்தை விட்டு வந்து தாத்தாவுக்கு காசு கொடுத்த மகன் பழனி பாபா. அவன் சொன்னான், நாயாக இருந்து 4 வீட்டில் நச்சு தின்னு சாவதை விட ஒரு நாள் கம்பீரமாக சிங்கமாக இருந்து கற்பித்து செத்துப்போ. அப்படி நீ ஒரு நாள் சிங்கமாக இருந்து கற்பித்து செத்துப்போ. புலி போல மானமுள்ள விலங்காக இருந்து வாழ்ந்து மறைந்து போ. நீ எனக்கு போடாத, ஆனால் உன்னை செஞ்சு கட்டுகிறேன், இவங்களுக்கு போட்டு வெள்ள விட்டாங்க. நல்லா அதிமுக ஒரு கட்சி இனிமே இல்ல, என்ன கெட்டாங்க யாராவது சொல்லு. இந்த கட்சி உனக்கு எதுக்கு தேவைப்படுது சொல்லு, எதுக்கு தேவைப்படுதுன்னு சொல்லு. ஒரு காரணம் சொல்லி நாங்க 2 பேரும் போறோம். சொல்லுப்பா, சொல்லுப்பா. 20 எத்தனை வருஷம் பா ரெட்டலைக்கு போட்டா? உன் வீட்டு மரத்துல மொட்டை மரம் தான் இருக்கு, ஒரு இலையும் தள்ளிக்கலையாப்பா. என்னப்பா இருக்கு? என் தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க பேர்ல உன் மகன் வென்று வருவது, பேரன் வென்று வருவது. இந்த மண்ணிலே இருக்கிற மக்கள் படிக்க சட்டக்கல்லூரி கட்டுறேன். வீர பெரும்பாட்டி மாயக்கா பேர்ல மகளிருக்கான கலை அறிவியல் கல்லூரியை நம்ம திறக்கிறோம். நீ நம்பிக்கையோட வாக்களி. என் தம்பி மதன் தேவால வெள்ள வச்சு இந்திய நாடாளுமன்றத்துக்கு அனுப்பு. மாற்றம் வரணும்பாரு, நாட்டு மக்கள் நல்லா இருக்க நோக்கம் இருக்குவாரு. அந்த எண்ணமுள்ள சின்னத்துக்கு ராசாக்கா நாம எல்லாருமே ஓட்டு போடணும் ஐயாக்கா.
முயற்சி எடுக்க வேணும், முடிவு பண்ணி பார்க்க வேணும். என் மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ராசாக்கா மைக்கு சின்னத்துல ஓட்டு போடணும் ஐயாக்கா. என் தம்பி மகன் ஜெயபால் அவர்களை உங்க இடத்துல ஒப்படைத்து விட்டு தெய்வ திருமகன் தேவர் தந்த திருமகன் மூக்கையா தேவர், தெய்வ திருமகன் பசும்பன் முத்துராமலிங்க தேவர் சிலை முன் என் தம்பியை ஒப்படைத்து விட்டு நான் வேற ஒரு தொகுதிக்கு வேலை செய்ய பயணிக்கிறேன். என் உடன் பிறந்தவர்களே, பேருந்து மிக்க மெத்தவர்களே, என் தம்பியை வல்லவருக்கு இந்திய நாடாளுமன்றத்திற்குள் போய் இதே வெளிவாங்கி சின்னத்திலே இந்த வெளிவாங்கி உங்களுக்கு மக்களை உங்கள் குரலாக உங்கள் உரிமைக்காக ஓங்கி விளங்கச் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். நான் தமிழர்.